ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பர் நேப்பியர் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட 34 நாள் ஆகுது. சொல்லப்போனால் அறுவடைக்கு தயாராகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 4.5 அடி ஹைட் அளவுக்கு நம்ம ஷோல்டருக்கு மேலே அளவுக்கு வளர்ந்துருச்சு. நல்லா அடர்த்தியாக சில இடங்களில் வளராமல் இருக்குது. அது நம்ம வளர்ந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அறுத்துட்டோம்னா அடுத்து வளராதங்களை கடைசியாக இருக்குது கரெக்டாக இருக்கும். நம்ம தற்சமயம் இன்றைக்கி தான் ஒரு தண்ணி விடுறோம். இதுதான் கடைசி தண்ணி. ஏன்னா கொஞ்சம் வாட்டம் கொடுத்துருச்சு. தொடர்ந்து மழை பெஞ்சாலும் ஒரு 3-4 நாளாக மழை இல்லாத காரணத்தினால வாட்டம் கொடுத்துருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து தண்ணி விட்டோம். இதான் இதுக்கு கடைசி தண்ணி. நம்ம வந்து இது வந்து அறுத்து காய வச்சு ட்ரையாக போடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் தற்சமயம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கோஎஃப்எஸ் 29 ஃபுல்லாகவே அறுவடை முடிஞ்சிருச்சு. தற்சமயம் நம்ம வந்து அறுவடைக்காக தயாராக நம்மகிட்ட ஒரு 20 நாளைக்கு நம்மகிட்ட கோஎஃப்எஸ் 29 எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம சரி ஆடுகளுக்கு நம்ம சோளத்தையே அறுத்து தீவனமாக கட்டிடலாங்கிற பிளானில் தான் இதை நம்ம நாளையிலேருந்து 35வது நாள்லேருந்து நம்ம அறுவடையை ஆரம்பிக்க போகிறோம். முடிஞ்சால் ஒரு 10-15 நாளைக்கு அறுப்போம். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் நம்ம அதுக்குள்ளே நமக்கு கோஎஃப்எஸ் 29 வந்து அறுவடைக்கு வந்த பட்சத்தில் நம்ம இந்த சோளத்தை காய போடுறதுக்கு யோசிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம இதை மாடுகளுக்கும் தேவைன்னா அறுத்து மாடுகளுக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோங்கிறத அடுத்த வீடியோ